அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடல்ஸ் இந்திய கைடு வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसरत कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. நாம் கடந்த 2 நாட்களாக ஸ்போக்கன் ஹிந்தி வகுப்புகளை போட்டுக் கொண்டிருக்கிறோம். இதற்கு தொடர்ந்து ஆதரவளித்து ஊக்குவிக்க வேண்டும் என்றேன். முதல் முறையாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை போடுங்கள், பதிவிடுங்கள். அந்த கருத்துக்கள் எங்களுக்கு சிறந்த முறமாக அமையும், அது எங்களுக்கு வழிகாட்டியாகவும் அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. கடந்த 2 நாட்களாக முதல் நாள் நாம் படித்தது ஏ ஓ, இது அது. அதன் பிறகு கியா என்ன, அதன் பிறகு ஹை. இந்த 4 முக்கியமான வார்த்தைகள், அதை வைக்கக்கூடிய வார்த்தைகளை உருவாக்கணும். அடுத்ததாக நேற்றைய பதிவிலே மே என்றால் இல் என்று பொருள், பர் மேல் என்று பொருள், और மேலும் என்று பொருள், கஹா எங்கே என்று பொருள். இப்படி மே, பர், और கஹா இந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு வாக்கியங்களை உருவாக்கி பேசி மகிழ்ந்தோம், பயின்றோம், பயிற்சி பெற்றோம். அத்தோடு நம்பர்ஸ் கிண்டி எனப்படுகின்ற நம்பர்ஸ் எண்களை வந்து 1 முதல் 20 வரையில் நாம் பார்த்தோம், படித்தோம். இன்றைக்கு அதை தாண்டி செல்லிருக்கின்றன. இன்றைய நம்முடைய முக்கிய சொற்களாக இருப்பது, இன்றைக்கு 2 சொற்கள் தான். அதை மையமாக கொண்டு இன்றைய பதிவு அமையப் போகிறது. அது என்ன என்றால், நாம் சாதாரண பேசுகின்ற பொழுது ஆங்கிலத்திலே எஸ் சார் சொல்லுவோம், அல்லது நோ சார் சொல்லுவோம், இல்லை ஐயா சொல்லுவோம், நோ சார். ஆம் ஐயா என்போம், எஸ் சார். ஆக எஸ் சார், நோ சார். இந்த 2 வாக்கியங்களை மட்டும் 2 வார்த்தைகளை மட்டும் வைத்துக்கொண்டு இன்றைய பதிவு நடைபெறுகிறது. சரியாக இருந்தால் எஸ் சார், ஆம் ஐயா. தவறாக இருந்தால் நோ சார், இல்லை ஐயா. அப்படி இங்கே எஸ் சார் என்பதற்கு ஜி ஹா, ஜி ஹா என்றால் எஸ் சார். நோ சார் என்பதற்கு ஜி நை, जी हाँ जी नहीं, जी हाँ जी नहीं. இப்படி இந்த 2 வார்த்தைகளை கொண்டு இன்றைய பதிவு அமைந்திருக்கிறது என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைய பதிவுப்படி ஜி ஹா ஜி நஹி. நாம் நேற்று நிறைய கேள்வி கேட்டோம். அந்த கேள்வியை கேட்டோம், ये क्या है, இது என்ன, ये क्या है, ये कलम है बोलिए. ये क्या है கேட்டோம், ये कलम है சொல்லி பதில். அடுத்ததாக ये क्या है என்று கேட்டோம், ये क्या है என்று கேட்டோம், ये पेंसिल है என்று சொல்லுங்க. ये क्या है, ये पेंसिल है. அப்புறம் ये क्या है என்று கேட்டோம், ये किताब है என்று பதிலளித்தோம். ये क्या है, ये किताब है. ये क्या है, ये पेंसिल है. और ये क्या है, ये घड़ी है. ये घड़ी है. और ये क्या है, ये कलम है. ठीक है. புதிய வார்த்தை, ये क्या है, ये उंगली है. ये क्या है,
ये उंगली है। ये क्या है? ये हाथ है। ये क्या है? ये हाथ है। இன்றைக்கு புதிய வார்த்தை. ये क्या है? ये कमीज है. कमीज என்றால் ஷர்ட் என்று பொருள். ये कमीज है. ये क्या है? ये पतलून है. पतलून என்றால் पैंट என்று பொருள். ये पतलून है. और ये क्या है? ये दीवार है. இது சுவர். और ये क्या है? ये ज़मीन है. दूरமாக இருக்கிறது மரம். वो क्या है? वो पेड़ है. दूरமாக இருக்கிறது மரத்திலே கனி இருக்கிறது. वो क्या है? वो फल है. அங்கே பூ இருக்கிறது. वो क्या है? वो फूल है. அங்கே இலை இருக்கிறது. वो क्या है? वो पत्ता है. இப்படி எல்லா கேள்விகளுக்கும் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை நாம் அடுத்து படைக்கிறோம். இப்பொழுது கொஞ்சம் முரண்பட்டு நான் கேட்கப் போகின்றேன். என்றால் சொற்கள் பிறழும் பொழுது அதை சரியாக அடையாளம் கண்டுகொண்டு அதற்கு உரிய பதில் அளிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாம் அப்படியும் பழகிக்கொள்ள வேண்டும். சொற்கள் எப்படி சரிகம பதனிசா என்பார்கள். சப்த ஸ்வரங்கள் சரி கம பதனிசா. அதை உடனே திருப்பி சொல்வார்கள். அதே ரிப்பீட் ஆகும். ஹார்மோனியத்திலே ரிப்பீட் ஆகும். சரி கம பதனி சா சனி தப மகரிசா ரிப்பீட் ஆகும். இப்படி அது பேர் ஆரோகணம் அவரோகணம்பார்கள். இந்த மேலே போகின்ற பொழுது அது ஆரோகணம். அந்த கீழே வரும்போது அது அவரோகணம் ஆகிறது. அதுபோல் இங்கே நாங்கள் வார்த்தைகளை மாற்றி மாற்றி போட்டால் அப்படி மாற்றி போடும் பொழுது அதை சரியாக புரிந்து கொண்டு அதை பிடித்துக்கொண்டு எப்படி கிரிக்கெட்டில் கரெக்டாக அந்த கேட்ச் பிடிக்கிறானோ அதுபோல் பிடித்துக்கொண்டு உரிய பதிலை அளிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். அப்படி செய்தால் நம்முடைய மைண்டில் நல்லா நம்முடைய மனதில் நம்முடைய மூளையில் நன்கு பதியும் அந்த வார்த்தைகள் பதிகின்ற பொழுது அது நமக்கு ஏனென்றால் மேலே எப்படி ஏற்படுகின்ற பொழுது கீழே ஒளியப்படி பார்க்கக்கூடாது. மேலே போகின்ற பொழுது மேலே போகும்படி கீழே கூடாது. மேலே போனால் மேலே போய்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் +2 முடித்து விட்டால் படி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரக்கூடாது. அதுக்கடுத்து என்னென்னு பார்க்க மாட்டேன் தவிர மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரக்கூடாது. அப்படி நீங்கள் இன்றைய பாடத்தை நேற்றைய பாடத்தை மேலும் நாளைய பாடத்தை ஒவ்வொன்றாக அப்படியே மேலே ஏறிக்கொண்டே போக வேண்டும். அதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கு அடையாளமாகும். ஆகையாலே இன்றைக்கு நான் வார்த்தைகளை மாற்றி 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 போட போகிறேன். நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி கொண்டு அதை சரியாக நீங்கள் பதில் எழுதி பதில் அளித்து பழக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ये क्या है? ये कलम है. ये क्या है? ये कलम है. இது என்ன? இது பேனா சொல்லிட்டீங்க. சரி, இப்போ நான் கேட்குறேன், क्या ये कलम है என்று கேட்டால் இது பேனாவா? இது பேனாவா? ஓ, வா சேர்த்தால் இதாகிறது, கேள்வியாகிறது. வா வா சரி, கம் அர்த்தம். அதே வரவா என்றால் வரலாமா, அது கேள்வியாகிறது. அதுபோல் புத்தகம் பதிலாகிறது. புத்தகமா என்று கேட்டால் கேள்வியாகிறது. பேனா பதிலாகிறது. பேனாவா என்று கேட்டால் கேள்வியாகிறது. அதுபோல் ஹிந்தியிலே முன்னால் கேப் போட்டு விட்டால் கேள்வியாகும். இப்போது ஏ கலம் ஹே, இது பேனா. இப்போது இது பேனாவா இது கேட்க வேணும். அப்போ முன்னால் கேப் போடணும். क्या ये कलम है? क्या ये कलम है? இது பேனாவா? சரி, என்ன பதில் சொல்கிறீங்க? ஆம், இது பேனா. சரிதானது? பேனாது. ஆம், இது பேனா. இப்போ जी हाँ ये कलम है. ये क्या है? இது என்ன? ये कलम है. இது பேனா. क्या ये कलम है? இது பேனாவா? जी हाँ ये कलम है. சரியாக பார்த்துக்கொள்ளுங்கள். ये क्या है? ये कलम है. क्या ये कलम है? जी हाँ ये कलम है. ये क्या है? ये हाथ है. क्या ये हाथ है? जी हाँ ये हाथ है. புதிய புரிந்து கொள்ள நான் கேட்டுக்கொள்கிறேன்.
ये हाथ है, ये क्या है? ये हाथ है। क्या ये हाथ है? जी हाँ, ये हाथ है। ये क्या है? ये घड़ी है। क्या ये घड़ी है? जी हाँ, ये घड़ी है। ये क्या है? ये उंगली है। फिंगर को उंगली என்று சொல்வார்கள். ये क्या है? ये उंगली है. क्या ये उंगली है? जी हाँ, ये उंगली है. ये क्या है? ये पेंसिल है. ये पेंसिल है. क्या ये पेंसिल है? जी हाँ, ये पेंसिल है. ये क्या है? ये किताब है. क्या ये किताब है? जी हाँ, ये किताब है. அடுத்ததாக அடுத்த பதிவு. क्या ये कमीज है? जी हाँ, ये कमीज है. क्या ये पतलून है? जी हाँ, ये पतलून है. अर्थ से ये क्या है? ये कलम है. क्या ये पेंसिल है? சரியா? क्या ये पेंसिल है? இது பென்சிலா? பென்சிலா இது இல்லை அல்லவா? அப்போ என்ன சொல்லணும்? क्या ये पेंसिल है என்று கேட்கும் பொழுது जी नहीं, जी नहीं, नो सर, जी नहीं, ये पेंसिल नहीं है. இல்லை ஐயா, இது பென்சில் இல்லை. அப்போ என்னது? ये कलम है. நல்லா கேட்டுங்க. ये क्या है? ये कलम है. क्या ये पेंसिल है? जी नहीं, ये पेंसिल नहीं, पेंसिल अल्ल, कलम है. क्या ये पेंसिल है? जी नहीं, ये पेंसिल नहीं, ये कलम है. क्या ये किताब है? जी नहीं, ये किताब नहीं, ये घड़ी है. क्या ये हाथ है? जी हाँ. बड़ी बात है. जी हाँ, ये हाथ है. क्या ये उंगली है? जी नहीं, ये उंगली नहीं, ये हाथ है. क्या ये कलम है? जी नहीं, ये कलम नहीं, ये पेंसिल है. क्या ये घड़ी है? जी नहीं, ये घड़ी नहीं, ये किताब है. जी नहीं, ये घड़ी नहीं, ये किताब है. क्या ये जमीन है? जी नहीं, ये जमीन नहीं, ये दीवार है. ये जमीन नहीं, ये दीवार है. क्या वो घर है? ना मरा. क्या वो घर है? जी नहीं, वो घर नहीं, वो पेड़ है. कमरा, रूम. क्या वो कमरा है? जी नहीं, वो कमरा नहीं, वो पल है. क्या वो पल है? जी नहीं, वो पत्ता है. இப்படி உள்ளதை அப்படியே சொல்கின்ற பொழுது ஜி ஹா என்றும் அதை மாற்றி கேட்கின்ற பொழுது ஜி நஹி என்றும் பழகப்பட வேண்டும். அடுத்தபடியாக நேற்றைய பதிவு மே पर और कहाँ. ये क्या है? ये हाथ है. ये क्या है? ये उंगली है. लिया? ये उंगली है. சரி, उंगली कहाँ है? விரல் எங்கே இருக்கிறது? என்ன பதில்? उंगली हाथ में है. उंगली कहाँ है? उंगली हाथ में है. ये क्या है? ये कलम है. कलम कहाँ है? कलम हाथ में है. ये क्या है? ये कलम है. कलम कहाँ है? कलम जेब में है. पेना पॉकेट இருக்கிறது. कलम जेब में है. ये क्या है? ये पेंसिल है. पेंसिल कहाँ है? पेंसिल हाथ में है. और पेंसिल कहाँ है? पेंसिल किताब पर है. पेंसिल किताब पर है. புத்தகத்தின் மேல் இருக்கிறது. சரி, இப்போ சொல்லுங்க, இது மேஜ் வச்சுக்கலாம். மேஜ் டேபிள்ல किताब कहाँ है? सर पेंसिल कहाँ है? पेंसिल मेज पर है. किताब कहाँ है? किताब मेज पर है. घड़ी कहाँ है? घड़ी मेज पर है. कलम कहाँ है? कलम मेज पर है. मेज एक में இருக்கிறது. சரி, कुर्सी कहाँ है? कुर्सी जमीन पर है. कुर्सी जमीन पर है. क्या ये पतलून है? जी नहीं, ये पतलून नहीं, ये कमीज है. पल कहाँ है? पल पेड़ पर है. பழம் இங்கே இருக்கிறது. பழம் மரத்தின் மேல் இருக்கிறது. சரி, இங்கே பழம் வச்சுக்கலாம். पल मेज पर है. पल मेज पर है. पत्ता कहाँ है? इலை எங்கே இருக்கிறது?
पत्ता पेड़ पर है, पत्ता पेड़ पर है। फूल कहाँ है? फूल पेड़ पर है। पेड़ कहाँ है? சொல்லுங்க பார்க்கலாம். மரம் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா पेड़ जमीन पर है. पेड़ कहाँ है? पेड़ जमीन पर है. மரம் தரையின் மேல் இருக்கிறது. पेड़ जमीन पर है. जमीन पर क्या है? जमीन पर पेड़ है. दोबारा पूछता हूँ मैं, मर्ड कर रहा है. ये क्या है? ये पेंसिल है. पेंसिल कहाँ है? पेंसिल हाथ में है. क्या पेंसिल जेब में है? जी नहीं, पेंसिल जेब में नहीं, पेंसिल हाथ में है. क्या ये क्या है? ये कलम है. कलम कहाँ है? कलम हाथ में है. क्या कलम जेब में है? जी हाँ, कलम जेब में है. क्या ये पेंसिल है? जी नहीं, ये पेंसिल नहीं है, ये कलम है. நான் வார்த்தையை மாற்றி மாற்றி போட்டு இருப்பேன், கூடவே நீங்கள் வரணும். ये क्या है? ये पेंसिल है. पेंसिल कहाँ है? पेंसिल हाथ में है. ये क्या है? ये उंगली है. उंगली कहाँ है? उंगली हाथ में है. क्या उंगली हाथ में है? நல்லா படிக்கணும். क्या उंगली हाथ में है? विरल கையில் இருக்கிறதா? जी हाँ, उंगली हाथ में है. क्या पेंसिल हाथ में है? जी हाँ, पेंसिल हाथ में है. क्या पेंसिल जेब में है? जी नहीं, पेंसिल जेब में नहीं, हाथ में है. क्या पेंसिल जेब में है? जी हाँ, पेंसिल जेब में है. ये क्या है? ये किताब है. किताब कहाँ है? किताब हाथ में है. क्या किताब जेब में है? क्या किताब जेब में है? जी नहीं, किताब जेब में नहीं, किताब हाथ में है. मेज कहाँ है? मेज जमीन पर है. क्या मेज जमीन पर है? जी हाँ, मेज जमीन पर है. क्या मेज हाथ में है? जी नहीं, मेज हाथ में नहीं, मेज जमीन पर है. क्या दीवार जमीन पर है? जी हाँ, दीवार जमीन पर है. क्या घड़ी जमीन पर है? जी नहीं, घड़ी जमीन पर नहीं, घड़ी मेज पर है. कुर्सी कहाँ है? कुर्सी मेज पर है. कुर्सी मेज पर है. क्या कुर्सी दीवार पर है? जी नहीं, कुर्सी दीवार पर नहीं, कुर्सी जमीन पर है. जमीन पर क्या है? जमीन पर कुर्सी है. जमीन पर क्या क्या है? மேஜையும் நாற்காலியும். जमीन पर मेज और कुर्सी है. जमीन पर मेज और कुर्सी है. मेज पर क्या क्या है? मेज पर नाल இருக்கு. क्या क्या है? किताब இருக்கு, कलम இருக்கு, घड़ी இருக்கு, पेंसिल இருக்கு. अगर சொல்லலாம் मेज पर किताब, कलम, घड़ी और पेंसिल हैं. கடைசியாக சொல்லணும், मेज पर किताब, कलम, घड़ी और पेंसिल हैं. मेज पर क्या क्या हैं? என்ன என்ன உள்ளன? मेज पर किताब, कलम, घड़ी और पेंसिल हैं. मेज कहाँ है? मेज जमीन पर है. जमीन पर क्या है? जमीन पर मेज है. जमीन पर क्या है? जमीन पर कुर्सी है. हाथ में क्या है? हाथ में उंगली है. उंगली कहाँ है? उंगली हाथ में है. ये बोलोगे. पेंसिल कहाँ है? पेंसिल मेज पर है. घड़ी कहाँ है? घड़ी मेज पर है. कलम कहाँ है? कलम मेज पर है. किताब कहाँ है? किताब मेज पर है. अब कलम कहाँ है? बोलोगे. कलम कहाँ है? कलम किताब पर है. घड़ी कहाँ है? घड़ी किताब पर है. पेंसिल कहाँ है? पेंसिल किताब पर है. घड़ी, किताब, कलम और पेंसिल कहाँ हैं? இங்கே
இருக்கின்றன, உள்ளன. இப்போ घड़ी, कलम, पेंसिल और किताब मेज पर हैं. कहाँ है? मेज पर है. पेड़ कहाँ है? पेड़ जमीन पर है. फल कहाँ है? फल पेड़ पर है. पत्ता कहाँ है? पत्ता इले पेड़ पर है. फूल कहाँ है? फूल पेड़ पर है. पेड़ पर क्या क्या है? சொல்லுங்க. पेड़ पर क्या क्या है? மரத்தின் மேல் என்ன என்ன உள்ளன? पेड़ पर पत्ता, फूल और फल है. पेड़ पर पत्ता, फूल और फल है. மரத்தின் மேல் இலை, பூ, பழம் இருக்கின்றன. இருக்கின்றன. पेड़ पर फूल, पत्ता और फल हैं. मेज पर कलम, पेंसिल, घड़ी और किताब हैं. जमीन पर कुर्सी और मेज हैं. இப்படி தனக்கு முன்னால் எல்லா பொருட்களையும் நீங்கள் உள்ளது உள்ளபடியே அறிந்து கொண்டு அதை மாற்றி கேள்வி கேட்டு அது எஸ் ஆர் நோ சார், ஜி ஹா ஜி நஹி என்று சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். இப்படி பழகிக்கொண்டால் வார்த்தைகள் தொடர்ந்து நம்ம வாய்ப்பில் வர 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 நமக்கு இந்த உச்சரிப்பு என்பது மிக எளிமையாகிவிடும். சொல்வார்கள், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஃப்ளூயன்சி என்பார்கள். அந்த ஃப்ளூயன்சி இதுதான் வரும். கேள்விகளை மாற்றி 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 கேட்கின்ற பொழுது அதை டக்குன்னு புரிந்து கொண்டு அதற்கு உரிய பதிலை நீங்கள் அளித்து பழகினால் நீங்களே வீட்டில் செய்து கொள்ளலாம். நீங்கள் ஓய்வு நேரத்திலே நீங்களாக உங்களை நானாக கற்பனை செய்து கொண்டு முன்னாள் யாராவது தன்னுடைய வீட்டில் தம்பியோ இருந்தால் அவர்களை ஆரம்பித்துக் கொண்டு நீங்கள் அவரிடம் இப்படி கேள்வி கேட்டு கேட்டு நீங்கள் பதில் பெற்றால் உங்களுடைய அந்த ஆற்றல், பேசுகின்ற ஆற்றல் சொல்வார்களே ஃப்ளூயன்சி என்பார்களே, அது வளரும். ஆகவே நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். நேற்று வரை கிந்தி நம்பர்ஸ் இத்தனை பார்த்தோம், 20 பார்த்தோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கு பிறகு 11 12 13 14 15 16 17 18 19 20 என்று நேற்று 20 வரையில் பார்த்தோம். இன்றைக்கு 20லிருந்து 30 வரை. 21 21 21 21 எழுதிக்கொள்ளுங்கள். 21 21 22 22 22 23 23 24 24 24 24 25 25 26 26 26 26 26 26 26 27 27 27 27 27 28 28 28 28 29 29 30 30 29 उसके बाद अदरक 30. तो 21 21 22 22 23 23 24 24 25 25 26 26 27 27 28 28 29 29 30 30. मैंने रजिस्ट्रेट 21 21 22 23 24 25 26 27 28 29 30. 21 22 23 24 25 26 27 28 29 30. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. 21 22 23 24
25, 26, 27, 28, 29, 30। 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30। நேற்று இறுதியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். உன்னுடைய பெயர் என்ன? तुम्हारा नाम क्या है? உன்னுடைய பெயர் என்ன? तुम्हारा नाम क्या है? उन्होंने आंसर சொன்னேன். मेरा नाम सुंदर राजन है. मेरा नाम सुंदर राजन है. சரி, இன்னைக்கு இரண்டாவது கேள்வி ஒன்று. तुम्हारे पिताजी का नाम क्या है? तुम्हारे पिताजी का नाम क्या है? உன்னுடைய அப்பாவுடைய பெயர் என்ன? तुम्हारे पिताजी का नाम क्या है? उन्होंने अप्पावुடைய பெயர் என்ன? मेरे आंसर मेरे पिताजी का नाम रंगस्वामी है. मेरे पिताजी का नाम रंगस्वामी है. मेरे पिताजी का नाम रंगस्वामी है. இதே போல நீங்கள் உங்களுடைய அப்பா பேர் சொல்லிக் கொள்ளலாம். तुम्हारा नाम क्या है? मेरा नाम डैश है. உங்கள் பேர் போடுங்க. तुम्हारे पिताजी का नाम क्या है? मेरे पिताजी का नाम डैश है. मेरे पिताजी का नाम डैश है. அப்போ அங்கே எங்கேயா உங்கள் அப்பாவோட பேரை ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு லைன். मेरा नाम सुंदरराजन है. मेरे पिताजी का नाम रंगसामी है. நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள். சொல்லிக்கொண்டு அதை பதில் சொல்ல பழகிக்கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாக்கியமாக நாம் இது பொதுவாக தருவது. அது மட்டுமன்றி அந்த பாடத்தை ஒட்டி தருவது அது வேறு. அந்த பாடத்தை ஒட்டி நான் இன்னும் நிறைய விஷயம் வைக்கிறது. ஒரு மொழி என்பது கடலை போன்றது. எப்படி கடல் ஆழமானதோ, ஆழம் காண முடியாததோ, அதுபோல மொழியும் ஆழமானது, ஆழம் காண முடியாதது. அதை நாம் மெல்ல மெல்லத்தான் நீச்சல் பழவதைப் போல மெல்ல மெல்லத்தான் நாம் அறிய முடியும். மெல்ல மெல்ல அறிந்தால் அது நிலைக்கும், இல்லாவிட்டால் நிலைக்காது. என்னுடைய பாடங்கள் தொடர்ந்து நிலைக்கும். ஆகவே நீங்கள் அதை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு 20 பாடம் முடிந்தவுடனே ஒரு பிடிஎஃப் கொள்ளாமல் இருக்கின்றேன். நீங்கள் தேவைப்பட்டால் அந்த பிடிஎஃப்பை நீங்கள் வாங்கிக் கொண்டு பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிற்காலத்தில் அது உதவும். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்கும். என்றைக்கும் இப்போ நம்ம வீட்டில் எப்படி டிக்ஷனரி அகராதி எல்லா வீட்டிலும் இருக்கும். ஹிந்தி தமிழ் அகராதி இருக்கும், இங்கிலீஷ் அகராதி இருக்கும், இங்கிலீஷ் டு தமிழ் அகராதி இருக்கும், ஹிந்தி டு தமிழ் அகராதி இருக்கும், டிக்ஷனரி என்பார்கள். அதை வைத்துக்கொண்டால் நாம் எப்போ வேண்டுமானாலும் அதை எப்படி பார்க்க ஹவு டு யூஸ் அதில் ஏபிசிடி போட்டிருப்பாங்க. ஏ வரதெல்லாம் ஒரு பேஜில் இருக்கும், பிஎல்லாம் ஒரு பேஜ் இருக்கும். அதுபோல் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தலைப்பு போட்டு பாடம் சொல்கிறேன். அந்த தலைப்பை நீங்கள் வைத்துக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் திருப்பி பார்த்து கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுடைய ரீகால் பண்ணிக்கலாம். உங்களுடைய அந்த மதியை, அறிந்த அறிவை நீங்கள் ரீகால் செய்து கொள்ளலாம். அதற்கு வழிகளை நான் தருகின்றேன் என்று சொல்லி இன்றைக்கு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நாளை அடுத்த ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் ஆர் சுந்தரராஜன். MA हिंदी, MA हिस्ट्री, MPhil, साहित्य रत्न, हिंदी प्रचारक, दक्षिण भारत हिंदी प्रचार सभाவுடைய நல்லாசிரியர் விருது பெற்றவன். மேலும் மைசூர் பல்கலைக்கழகத்திலே வந்து கோல்டு மெடலிஸ்ட் எல்லாம் கோல்டு மெடல்ஸ் கிடைச்சிருக்கேன். ஆக என்னுடைய அனுபவத்தை நான் வந்து 1965 துவங்கினேன். அரசு பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிந்தேன், தொடங்கினேன். இன்றைக்கும் என்னுடைய அந்த ஆசிரியர் பணி அறப்பணி என்பார்கள், அது தொடர்கிறது. இந்த அனுபவத்தை நான் உங்களுடைய பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்கள் அதை பெற்று வாழ்வியை சிறக்க வேண்டிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
தன்யவாத். நன்றிக்கு தன்யவாத் சொல்லணும். தன்யவாத். ஜெய் ஹிந்த். நான் இதை கட் பண்ணிட்டு அடுத்து போடலாம்.